ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டேன். ஏனெனில் ஆண்டவரே நீர் இனியவர், பரிவுள்ளவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களை, கோடி என்பது அந்தோனியாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான நாளிலே இந்த புனிதர் எவ்வாறாக தீய ஆவியின் மீது சக்தியை வைத்திருந்தாலும் அத்தகைய சக்தியை நாமும் இறைவனிடத்திலே பெற இந்த தெய்வீக திருப்பலியிலே ஆழமான விசுவாசத்தோடு பங்கெடுப்போம். இந்த பரிசுத்த கல்வாரி பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையா இருக்கும் நம்முடைய பாவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இறைவனிடம் மனமறதி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகியோர் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாழ்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருள். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவி ஒன்றிட்டு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொறுப்பு இருந்தார். திருத்துதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனம் 1 முதல் 6 முடிய மற்றும் 9 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, இவை நடக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுதவில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவரின் நாள் வரும் என்பதை நீங்கள் திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். எங்கும் அமைதி, ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கதவுற்றவர்களுக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பிக்கொள்ள முடியாது. ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனை போல் உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவரல்ல. ஆகவே மற்றவர்களைப் போல நாமும் உறங்கலாகாது விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். ஏனெனில் கடவுள் நம்மை தம் சினத்துக்கு ஆளாவதற்கல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு அடையவே ஏற்படுத்தியுள்ளார். நாம் இருந்தாலும் இறந்தாலும் அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொறுத்து இருந்தார். ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்து வருவது போல ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள், ஒருவரை ஒருவர் வளர்ச்சியடைய செய்யுங்கள். ஆண்டவர் வழங்கும் மருந்தாக்கு இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 145. நாம் சொல்ல வேண்டியதில் ஆண்டவர் நாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அல்லவி
ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். இறைவசனங்கள் 8 மற்றும் 9. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஜெபப்பாடல். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். இறைவசனங்கள் 10 மற்றும் 11. ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள், உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஜெபப்பாடல். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். இறைவசனங்கள் 12 மற்றும் 13 ஏவி. மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாற்றின் பேரொழியும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு, உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஜெபப்பாடல். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். இறைவசனங்கள் 13 C மற்றும் 14. ஆண்டவர் தாம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர், தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். ஜெபப்பாடல். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. துயரும் கழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கு. அதிகாரம் 4 இறைச்சொற்றொடர்கள் 31 to 37 வரை. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாட்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள், ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போய் என்று இயேசு அதனை அதட்டினார். அப்போது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழ செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறியது. எல்லோரும் திகப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார்,
அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், பேய் பிடித்த ஒரு மகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டுகொள்வதை நாம் பார்க்கின்றோம். உண்மையாக நாம் கடவுளோடு அர்ப்பணமான ஒரு வாழ்வை வாழ்கின்ற பொழுது பேய்கள் கூட நம்மை கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நம்பும் என்பதற்கு இவை சான்றாக இருக்கிறது. ஆகவே நமது ஜப வாழ்விலே நாம் உண்மையாக தூய்மையாக கடவுளுக்கு அர்ப்பணமான ஒரு வாழ்வை பகட்டாக வாழாமல் உண்மையாக வாழ்கின்ற பொழுது கடவுள் நமக்கான அதிகாரத்தை தருகின்றார். குறிப்பாக தீ ஆவியிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அதிகாரத்தை தருகின்றார். நோயிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அதிகாரத்தை நமக்கு வழங்குகின்றார். கோடியற்புதர் அந்தோணியாருடைய வாழ்வை சிறப்பிக்கூடிய இந்த நாளிலே கோடியற்புதர் அந்தோணியாரும் உண்மையாக கடவுளுக்கு அர்ப்பணமான ஒரு வாழ்வை வாழ்ந்ததால், நீதியோடும் நேர்மையோடும் இருந்ததால் கடவுள் அத்தகைய அதிகாரத்தை அவர் தந்தார். குறிப்பாக தீ ஆவிகளை விரட்டக்கூடிய, காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட சக்தியை தந்தார். ஆகவே அந்த சாத்தானை வாயை திறக்க விடாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வாறாக அனுப்பினாரோ நாமும் கூட கடவுளுடைய துணையோடு எண்ணற்ற தீய ஆவிகளை விரட்ட முடியும். ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாயை மூடி இவரை விட்டு வெளியே போ என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தன்னை பற்றி அவர் பிறருக்கு தம்பட்டம் அடிக்காமல் பார்த்து கொண்டார். கடவுளுக்கு எந்த ஒரு விளம்பரமும் அட்வர்டைஸ்மெண்ட்டும் தேவையில்லை, தேவைப்படாது என்பதற்காகவே அந்த பேயினுடைய வாயை மூடுவதை நாம் பார்க்கின்றோம். தான் செய்வது கடவுளுக்கு தெரிந்தால் போதும். கடவுளுடைய ஆற்றல் எனக்குள்ளே இருக்கிறது, ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை கடவுள் விரும்பினார், விளம்பரத்தை தேடவில்லை. ஆகவே நாமும் கூட நமது வாழ்விலே விளம்பரத்தை தேடாமல் உண்மையாக கடவுளுடைய பிள்ளைகளாக, அவருக்கு அர்ப்பணமான பிள்ளைகளாக நாமும் நம்மையே உணர கடவுளுக்கு இன்னும் நெருக்கமான பிள்ளைகளாக மாறுவோம். பிறரையும் நாம் கடவுளிடம் கொண்டு வருவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். என்னை தந்தே தந்தே தலைவா, உள்ளது எல்லாம் உமக்காக, உயர் பலியானாய் எமக்காக, அதில் எம்மையும் இணைத்திடவா. தந்தே தந்தே இறைவா, என்னை தந்தே தந்தே தலைவா, இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம், கண்டேன் கண்டேன் உந்தன் கருணை உள்ளம், தினம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர் பாதம், தயவுடன் என்னையும் ஏற்றிடுவார், உம்பலியாய் என்னையும் மாற்றிடுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடைய மாலைப்படி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தனது நன்மைக்காகவும் தனது திருவிழாவின் அனைத்து நாளுக்காகவும் கையில் எழுதி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாளமுறை நிகழ்ச்சிப்படி ஒரு ஆற்றலால் நிறைவேறுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து, ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையை அவர்களிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர்,
வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகிய எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தருணாக இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவர் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தருள்நாத இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் மரணமும் உயிர்ப்பினை அறிக்கையிடுகின்றோம், உயிர்ப்பினை எடுத்து வருகின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதல் அப்பத்தை மீன்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவேற்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் இந்த திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியிலும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்சம்மாள், கோடியர், புனித அந்தோனியார், புனித ஜான் மரி வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடன் நாம் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்த்தீர்க்க மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே ஏற்று வாழும் எல்லாவது தந்தையே தூயாவின் ஒன்றிலே எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணித்த அன்பின் ஜெபத்தை பக்தியாக ஜெபிப்போம். தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, ஆட்சி வருக, உமது திருவிழம் என்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகள் எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். முதலிரக்கத்தின் உதவியான நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்று நிலைத்திருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக திருப்பலின் வழியாக இறைவன் நமக்கு அருளக்கூடிய அமைதியை, ஒற்றுமையை, சமாதானத்தின் மகிழ்வை நாம் ஒருவர் வேறோடு பகிர்ந்த மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியார்கள். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் எல்லாம் உள்ள இறைவன், கலங்காதே, திகையாதே, அச்சம் கொள்ளாதே, உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அன்பின் இயேசு நமத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். நமக்கு புதிய வாழ்வை அருள், தீயாவின் கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்க இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவர் இல்லத்தில் எழுந்தருள் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவிழா திருரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்துக்கொண்டு நாம் வாழ்ந்திருக்கிறார்கள். என்னை உமது கருவியாய் மாற்றிடுவேவா, உமது ஆவி ஆற்றலோடு நடத்திடுவேவா. உள்ளமுடைந்தவர் ஒரு குலைந்தவர் உமதாற்றல் பெற்றிட வேண்டும். உறவை இழந்தவர் ஒதுக்கப்பட்டவர் உம் துணையில் எழுந்திட வேண்டும். இருளினை நீக்கவும். ஆண்டவரே, உமக்கு அஞ்சுவோருக்கு நீ சேர்த்து வைத்திருக்கும் அதருள் எத்துணை மிகுதி. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்ட பெற்ற நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதரர் சகோதரிகளின் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை உங்கள் குடும்பத்தின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் அன்பில் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவரும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலைப்பே.